பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமையுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. அன்றைக்கு ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் ஈசாக்குடைய நாட்களில் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்த போதும் தேவன் ஆபிரகாமோட கூட இருந்தது போல இந்த இடத்துல ஈசாக்கோட கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அன்று ராத்திரியில அவர் அநேக வாக்குவாதங்களை, அநேக போராட்டங்களை, பிரச்சனைகளை கடந்து வந்த பிறகு கர்த்தர் அங்க ரெகபோத்தை கட்டளிட்டார். அன்று ராத்திரில தேவன் அவருக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த ஆபிரகாம் யாரு? என்னுடைய ஊழியக்காரன் சொல்றாரு. அவர் யாரு? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னோடு கூட இருந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் நானே. தேவன் தன்னை அறிமுகம் எப்படி படுத்துக்கிறாரு? நான் யார் தெரியுமா? உன் தகப்பன் வணங்குகிற அந்த ஆபிரகாமின் தேவன் நானு. நான் உன்னோடு கூட இருப்பேன். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன் கூட மட்டுமல்ல, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், பெருக்கம், செல்வ சீமானா இருந்த எல்லா உயர்வுக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர் ஆண்டவராகிய கர்த்தரே என்பது ஈசாக்கு அறிஞ்சிருப்பார். அந்த தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிற ஈசாக்குக்கு, ஆபிரகாமின் தேவன் நான் தான் ஈசாக்கு, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருப்பேன். உன் தகப்பனோடு எப்படி இருந்தனோ அப்படி நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருக்கிறது மட்டும் இல்லை, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் ஆபிரகாம், என் ஊழியக்காரனா இருக்கிற என் ஆபிரகாமை நான் ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதிப்பேன். அவரை வானத்து நட்சத்திரங்களின் கடற்கரை மணலை போல பெருக பண்ணினது போல நான் உன்னையும் பெருக பண்ணுவேன். தேவன் ஈசாக்குக்கு எப்படி ஒரு விசுவாசத்தையும் அவரோட பயத்தை போக்கி, தேவன் ஈசாக்கோட பயத்தை போக்கி எப்படி விசுவாசத்தின் நம்பிக்கையும் கொடுக்கிற. ஈசாக்கு கேராரூர்ல இருக்கிறார். அங்க ஒரு பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்ச காரியங்கள் எல்லாம் கடந்து போகுது. பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு துறவெல்லாம் தூர்த்து போட்டு அப்படியா காரியங்களை கடந்து வருகிறார். இந்த வாக்குத்தத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டம் ஊடாய் கடந்து வரும்போது தேவன் அவருக்கு ஒரு நல்ல ரெகபோத்தை கட்டளிட்டு அந்த தேவன் அவருக்கு தரிசனமாகி அப்ப சொல்றாரு, ஈசாக்குக்குள்ள ஒரு பயம், அந்த பயத்தை தேவன் மாற்றுகிறார். அந்த ஆபிரகாமின் தேவன் உனக்கு தேவனா இருக்கார், உனக்கு தேவனா இருக்கார். அந்த ஆபிரகாமின் தேவன் அவரை ஆசீர்வதித்தது போல உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் பெருக பண்ணினது போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று அந்த பயத்தை போக்கி நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவன் கொடுக்கிறார். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுடைய பயத்தை தேவன் போக்குறார். என்ன போக்குகிறாரு? எந்த சூழ்நிலையிலும் ஈசாக்கே நீ பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? மக்கள் நம்மை குறித்து பொறாமைப்படும் போது நம்ம பயப்படக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கு கண்டு ஈசாக்கு மேல பொறாமைப்பட்டார்கள். ஆதியாகமம் 26:14 சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. அப்போ எந்த சூழ்நிலையிலும் யார் நம்ம மேல பொறாமை கொண்டாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, நமக்கு நஷ்டத்தை வருவிக்கிற சூழ்நிலையும் நம்ம யாரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. இங்க என்ன பண்றாங்க? ஈசாக்கு துறவு வெட்டுகிறத என்ன பண்றாங்க? அந்த துறவை தூர்த்து போறாங்க. அந்த 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் நாட்காலில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவைகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அப்படி இருக்கும் போது நஷ்டத்தை ஏற்படுத்த போதும் கூட நீ என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, அந்த நம்மை துரத்துகிற போது அப்படின்னா, இங்க ஈசாக்கு துரத்தின போது ஈசாக்குக்கு பயம் இருந்திருக்கும். ஆனா அநேக சூழ்நிலை, நம்ம அநேக வார்த்தைகள், அநேக சூழ்நிலை இந்த இடத்த விட்டு போயிடு, இது எங்க இடம், இது எங்க ஏரியா, நீங்க ஊழியம் செய்யக்கூடாது, நீங்க வீடு கட்டக்கூடாது, யாரு கேட்டு நீ எங்க இடம் வாங்கின, யாரு கேட்டு இங்க கடையை போட்ட,
யாரை கேட்டு நீ இங்க வந்த? அநேக சூழ்நிலை மனிதர்களை மிரட்டு இருக்கு பாருங்க. மனிதர்களோட மிரட்டுதல், உருட்டுதல், அது மட்டும் இல்ல, அநேக அதிகாரிகள், பணபலம் படைபலம் கொண்டவர்கள், அநேக உருட்டுதலுக்கும் மிரட்டுதலுக்கும். ஆனா இங்கேயும் ஈசாக்கு பார்த்து ஒரு மிரட்டுதல் வருது. என்ன? துரத்துறாங்க, இங்க இருந்து போயிடு, நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அபிமெலேக்கு சாதாரண ஒரு மனிதர்கள் சொன்னா போல, அவ்வளவு பெரிய ராஜா, பெரிசரி ராஜா அபிமெலேக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 16ஆம் வசனம் சொல்றாரு, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல, நீ பலத்தவன் ஆனாய், நீ எங்களை விட்டு போயிடு. இன்னைக்கு அநேக மிரட்டுதல ஊற்றுதலும் நம்ம கேட்டு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாதுங்க. தேவன் அவரோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினால்தான். இந்த ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் கொடுத்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட நான் ஆணையை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அவரோட கூட இருந்ததுனாலதான் இவ்வளவு காரியங்கள ஜெயம் எடுக்க முடிஞ்சது. என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். எப்போ? என்ன என் மேல போராமை கொள்ளும் போது தேவன் என்னோட கூட இருக்கிறார். அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நமக்குரியதை அபகரித்து துறவை எடுத்துக்கொண்டார்கள். அடுத்தது, துறவை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நமக்கு விரோதமாய் வாக்குவாதம் செய்தார்கள். வாக்குவாதம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நாம் பயப்படாமல் யாரை நம்பி வாழணும்? தேவனை நம்பி வாழணுங்க. தேவனை சார்ந்து வாழணும். தேவனை பிடித்து கொண்டு, தேவனுடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு, வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாழணும். ஈசாக்கு அதை செய்தார். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருக பண்ணுவார் என்று நம்பி வாழ்ந்தார். நம்ம பயப்படக்கூடாத சூழ்நிலை ஒண்ணு உண்டுங்க. கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாரா? நம்ம பயப்படக்கூடாதுங்க. என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். எனக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் என்னோட கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் எனக்காய் யாவை செய்து முடிப்பார். அவர் என்னோட கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். 2வது, எத்தனை காரியம் எனக்கு நஷ்டம் வந்தாலும், எனக்கு விரோதமா ஜனங்க வந்தாலும், என்னை மிரட்டினாலும் உருட்டினாலும் அவர் என்னை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். 3வது, என்னை பெருக பண்ணுகிற தேவன் ஒருவர் கூட இருக்கிறார். என்னை பெருக பண்ணுகிறவர் ஒருவர் கூட இருக்கிறார். அதனால நான் என்ன பண்ணுவேன்? என் சந்ததியை பெருக பண்ணுகிறவர் அவர் என்னோட கூட இருக்கிறதுனால எத்தனை ஏசைக்கு வந்தாலும் செத்தனா வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு ரகபோத்து உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு ரகபோத்து உண்டு. ஒரு துறவுக்கு 2 துறவு மூடி போட்டாலும் அந்த வேறொரு துறவை வெட்டினா அதை குறித்து அவங்க வாக்குவாதம் பண்ணல. அந்த வாக்குவாதத்துக்கு என்ன பண்ணல? வேறொரு துறவை அதை குறித்து வாக்குவாதம் பண்ணலாம். அப்போது அவன் தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்னன்னு பெயர் விட்டாரு? ரகபோத் என்று பெயர் விட்டார். அவர் செய்த எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும், வாக்குவாதங்கள் மத்தியிலும், பொறாமைகள் மத்தியிலும், தேசத்து ராஜாவே வரும்போது தனியால வரலைங்க. சேனாதிபதி படை வீரர்களோட வந்து ஈசாக்க சந்திக்கும் போது, ஒரு மனுஷன் வீட்டு கதவை தட்டும் போது, அந்த தேசத்து குடிகள், இவன் எப்படியாப்பட்ட காரியம் இந்த தேசத்துல குடியிருந்ததும் இல்லாம இந்த தேசத்துல இவன் எப்படியாப்பட்ட காரியம் பண்ணா தேசத்து ராஜா வந்து இவங்க வீட்டு வாசப்புல நிப்பாரு, இவனை பார்த்து பேசுவார் நம்ம நினைப்போம் அநேக சூழ்நிலையில. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேல அப்போ ஒரு பயம் வருங்க பாருங்க. அப்படிப்பட்ட பயத்தின் மதிலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மகனாயிருக்கிற உடன்படிக்கேன், ஆபிரகாமோடு இருக்கிற உடன்படிக்கையின் மகனாய் இருக்கிறது விட்டு விடாதபடிக்கு அவனுக்குள்ள இருந்த பயத்தை நீக்கி, தேவன் ஈசாக்குக்குள்ள இருந்த பயத்தை நீக்கி நம்பிக்கையும் தைரியத்தையும் தேவன் கொடுத்தார். விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லா கலக்கங்களை தேவன் மாற்றினார். ஈசாக்கு துறவை வெட்டினான். தேவன் அதுக்கு ரகபோத்தை கர்த்தர் கொடுத்தார். பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பஞ்சத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை பயப்படக்கூடாதபடிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கார். நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால ஈசாக்கு தளர்ந்துராதபடிக்கு தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டே இருந்தார். 3வது துறவை வெட்டினால அவர் பெருக்கத்தை பார்த்தார். தளர்ந்துடாதபடிக்கு நம்மளுடைய கிரியைகளை, நம்ம கடின உழைப்பை, நம்மளுடைய கிரியைகளை நம்ம வெளிப்படுத்திட்டே கொண்டிருக்கோம். நிறைவான பலனை கொடுக்கிற தேவனை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஜெயம் வராதுங்க. வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. பரத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தேவனை அவர் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார். 26, 25 வசனம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, தேவன் அங்கே அடுத்த வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஒரு துறவை
வேதம் சொல்லுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்காய் கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். இங்க ஈசாக்குக்கு எப்படி வார்த்தை கொடுத்தார்? உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிப்ப உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த தேவன் தன்னோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை செய்ததுனால அவரும் சோர்ந்துடாதபடிக்கு, தளர்ந்துடாதபடிக்கு, மனுஷனுடைய வார்த்தைகளை, இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் பார்க்காதபடிக்கு கிரியைகளை செய்து கொண்டிருந்தனால, அப்படிப்பட்ட தெய்வனுக்கு தளர்ந்துடாதபடிக்கு தன்னுடைய கிரியைகளை செய்து தன்னுடைய செயலை வெளிப்படுத்தி கொண்ட ஈசாக்கு நிறைவான பலனை தேவன் கொடுத்தார். பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கும் அதே வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுக்கிற வார்த்தை இன்னைக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரேன், என்னோடு கூட இருக்க கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை பெருக பண்ணுவார். எத்தனை மிரட்டுதல் ஈசாக்குக்கு வந்தது, உருட்டுதல் வந்தது. அப்படி இருந்தாலும் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதன் மத்தியில நான் கடந்து போவேன். எதை பற்றி நோக்காம கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தருக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். சர்வ வல்லவரிடம் எனக்கு ஒத்தாசை வரும் என்று நம்ம கடந்து செல்வோமானால் நமக்கு உண்டான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஈசாக்குக்கு உண்டான பலனை, நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். பலிப்பீடம் கட்டி சதா காலமுள்ள தேவனை அவர் தொழுது கொண்டது போல இன்றைக்கும் நன்றி உள்ளவர்களாய் நம்ம அவருக்கு பலிப்பீடம் கட்டி தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை முடியும். நல்ல தகப்பனே, அநேக வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கலாம், அநேக சூழ்நிலைகளை நாங்கள் கண்டிருக்கலாம், அநேக பிரச்சனைகள் போராட்டங்களை கூட கடந்து சென்றிருக்கலாம். ஆனாண்டவரே, போராமைப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியிலும், நஷ்டத்தை கொண்டு வருகிற ஜனங்கள் மத்தியிலும், துரத்தி விட நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, விரோதமாக எழும்புகிற நினைக்கிற மனிதர்களும், ஆஸ்தி அந்தஸ்தை பறிக ஆண்டவரே அபகரித்துக் கொள்ளுகிற மனிதர்கள் நடுவிலும், வாக்குவாதம் செய்ய நினைத்த மனிதர்கள் நடுவில் ஈசாக்கு வாழ்ந்தது போல இன்னைக்கும் அதே சூழ்நிலைகள் மத்தியில வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறீர், அவர்களை ஆசீர்வதிப்பீர், அவர்களை பெருக பண்ணுவீர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தளர்ந்துடாதபடிக்கு, சோர்ந்துடாதபடிக்கு அப்பா அம்மை துதிக்கிற ஈசாக்கு அவரோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று அறிந்து, அப்பா அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், அவரை ஆசீர்வதிக்கிறவர் பெருக பண்ணுவர் என்று அறிந்து தன்னுடைய கிரியைகள்ல உண்மை உத்தமமாய் கடந்து செஞ்சது போல சதா காலமும் உள்ள தேவனை பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டது போல அவர் பெருக செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் வார்த்தை கேட்டு பிள்ளைகளோட வாழ்க்கையில உயர்வு கனத்தையும் மேன்மையும் ஆண்டவரே கொடுப்பீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை இறுக பிடிச்சு கொள்ளுங்க. உங்க கண்கள் பரத்துல இருந்து உதவி ஒத்தாசை பண்ணுகிற தேவனை நோக்கி இருக்கட்டும். எந்த சூழ்நிலையும் அவருடைய வார்த்தை கேட்கிற செவிகளா இருக்கட்டும். அவர் உங்களுக்கு முன்பாக நியமித்திருக்கிற வழிகளை நடக்கிற கால்களா இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில ஜெயம் நிச்சயமே. God bless you. Have a blessed day.